திண்டுக்கல் மேற்கு மாவட்ட அதிமுக சார்பில் அமைக்கப்பட்ட கோடைக்கால நீர்மோர் பந்தலை முன்னாள் அமைச்சரும் அதிமுக பொருளாளருமான திண்டுக்கல் சீனிவாசன் திறந்து வைத்தார். ஒன்றிய செயலாளர் ராஜசேகரன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் அமைப்பு செயலாளர் மருதராஜ், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தென்னம்பட்டி பழனிசாமி உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி மத்திய பேருந்து நிலையம் அருகே அதிமுக சார்பில் அமைக்கப்பட்ட நீர்மோர் பந்தலை முன்னாள் துணை சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமன் திறந்து வைத்தார். இதையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விடியா திமுக அரசு மக்களுக்கு கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்றும், விடியா ஆட்சியில் தமிழகம் போதைப்பொருள் ஏற்றுமதி செய்யும் மாநிலமாக மாறியுள்ளது என்றும் குற்றம் சாட்டினார். தமிழகம் போதைப்பொருள் நிறைந்த மாநிலமாகிவிட்டது. அதாவது சுவிட்சர்லாந்துனா கைக்கடியாரை ஏற்றுமதி செய்யக்கூடிய நாடாக பார்க்கப்படுகிறது. அதே போல் தமிழ்நாடு என்றால் உலகம் முழுவதுக்கும் போதைப்பொருள் சப்ளை செய்கிற மாநிலமாக தமிழ்நாடு மாறிவிட்டது. இதற்கும் மக்கள் பாடம் கற்பிப்பார்கள். ஈரோடு மாவட்டம் கவுந்தப்பாடி மற்றும் பவானியில் அதிமுக சார்பில் பொதுமக்களின் தாகம் தீர்க்க கோடைக்கால நீர்மோர் பந்தலை முன்னாள் அமைச்சரும் பவானி சட்டமன்ற உறுப்பினருமான KC கருப்பணன் திறந்து வைத்தார். இதில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம், படாலம் மற்றும் மேடவளம்பேட்டை ஆகிய பகுதிகளில் அதிமுக சார்பில் கோடைக்கால நீர்மோர் பந்தல் திறந்து வைக்கப்பட்டது. செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் திருக்கழுக்குன்றம் S. ஆறுமுகம், மதுராந்தகம் சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேல், காஞ்சிபுரம் அதிமுக நாடாளுமன்ற வேட்பாளர் E. ராஜசேகர் உள்ளிட்டோர் நீர்மோர் பந்தலை திறந்து வைத்தனர். இதில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். சென்னை சைதாப்பேட்டை 138வது கிழக்கு வட்ட கழக சார்பில் மாவட்ட செயலாளர் விருகை VN ரவி கோடைக்கால நீர்மோர் பந்தலை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு கூழ், தர்பூசணி உள்ளிட்டவைகளை வழங்கினார். இதில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு வெயிலுக்கு இதமாக நீராகாரங்களை வழங்கினர். மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகார் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மங்கைநல்லூர் கடை வீதி மற்றும் குத்தாலம் ரயிலடி பகுதியில் அதிமுக சார்பில் கோடைக்கால நீர்மோர் பந்தல் திறந்து வைக்கப்பட்டது. மயிலாடுதுறை மாவட்ட கழக செயலாளர் S. பவுன்ராஜ் தலைமையில் நீர்மோர் பந்தல் திறந்து வைக்கப்பட்டது. இதில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே கிள்ளை பேரூராட்சி கடை வீதியில் அதிமுக சார்பில் கோடைக்கால நீர்மோர் பந்தல் திறந்து வைக்கப்பட்டது. சிதம்பரம் அதிமுக சட்டமன்ற உறுப்பினரும் கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளருமான KA பாண்டியன் நீர்மோர் பந்தலை திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். வேலூர் மாவட்டம் ரவுண்டானா அருகே அதிமுக சார்பில் கோடைக்கால நீர்மோர் பந்தல் திறக்கப்பட்டது. வேலூர் மாநகர் மாவட்ட கழக செயலாளர் SRK அப்பு தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் பொதுமக்களுக்கு நீர்மோர் மற்றும் குளிர்பானங்கள் வழங்கப்பட்டது. இதில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். வேலூர் மாவட்டம் KV குப்பம் அடுத்த லத்தேரி பேருந்து நிலையம் அருகே அதிமுக சார்பில் கோடைக்கால நீர்மோர் பந்தல் திறந்து வைக்கப்பட்டது. வேலூர் புறநகர் மாவட்ட செயலாளர் வேலழகன் மற்றும் கழக அமைப்பு செயலாளர் ராமு ஆகியோர் கலந்து கொண்டு நீர்மோர் பந்தலை திறந்து வைத்தனர். இதில் அதிமுக கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே ஆலங்குளம் பகுதியில் அதிமுக சார்பில் அமைக்கப்பட்ட நீர்மோர் பந்தலை கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் RK ரவிச்சந்திரன் திறந்து வைத்து பொதுமக்களுக்கு குளிர்பானங்களை வழங்கினார். இதில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். சேலம் மாவட்டம் சித்தனூர் பகுதியில் அதிமுக சார்பில் கோடைக்கால நீர்மோர் பந்தல் திறந்து வைக்கப்பட்டது. சேலம் மாநகர் மாவட்ட கழக செயலாளர் வெங்கடாச்சலம் நீர்மோர் பந்தலை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு நீர்மோர் மற்றும் பழங்களை வழங்கினார். இதில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டத்தில் அதிமுக சார்பில் கோடைக்கால நீர்மோர் பந்தல் திறந்து வைக்கப்பட்டது. தூத்துக்குடி தெற்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான SP சண்முகநாதன் நீர்மோர் பந்தலை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு இளநீர், தர்பூசணி, மோர் உள்ளிட்டவற்றை வழங்கினார். இதில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். சென்னை RK நகர் மற்றும் பெரம்பூர் ஆகிய பகுதிகளில் அதிமுக சார்பில் கோடைக்கால நீர்மோர் பந்தல் திறந்து வைக்கப்பட்டது. வடசென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் RS ராஜேஷ் நீர்மோர் பந்தலை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு மோர், வெள்ளரி, இளநீர், தர்பூசணி உள்ளிட்டவற்றை வழங்கினார். இதில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலையில் திமுகவை சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் முன்னாள் அமைச்சர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். நெல்லி மருதூர் திமுக கிளைச் செயலாளர்கள் சிவலிங்கம் மற்றும் வெங்கடேசன் ஆகியோர் தலைமையில் 50க்கும் மேற்பட்டோர் அக்கட்சியிலிருந்து விலகி முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணை செயலாளரும் மாவட்ட கழக செயலாளருமான அக்ரி கிருஷ்ணமூர்த்தி முன்னிலையில் அதிமுகவில் தங்களை இணைத்துக் கொண்டனர். அப்போது அவர்களுக்கு கழக துண்டு அணிவித்து வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே ஆண்டிமடம் கடை வீதியில் அதிமுக சார்பில் அமைக்கப்பட்ட நீர்மோர் பந்தலை மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அரசு தலைமை கொறடாவுமான தாமரை S. ராஜேந்திரன் திறந்து வைத்தார்.
இதில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். கரூர் மினி பேருந்து நிலையம் அருகே அதிமுக சார்பில் அமைக்கப்பட்ட நீர்மோர் பந்தலை முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் கரூர் நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் தங்கவேல் மற்றும் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வேட்டவளம் பேருந்து நிலையம் அருகே அமைக்கப்பட்டுள்ள நீர்மோர் பந்தலை முன்னாள் அமைச்சரும் கிழக்கு மாவட்ட கழக செயலாளருமான எஸ். ராமச்சந்திரன் திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் மாவட்ட கழக செயலாளரும் அம்மா பேரவை செயலாளருமான பெருமாள் நகர் ராஜன், திருவண்ணாமலை நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் கலியபெருமாள் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் களக்காட்டூர் ஜங்ஷன் பகுதியில் முன்னாள் அமைச்சர் வளர்மதி மற்றும் மாவட்ட கழக செயலாளர் வி. சோமசுந்தரம் ஆகியோர் தலைமையில் 15க்கும் மேற்பட்ட மாற்றுக் கட்சியினர் அக்கட்சியிலிருந்து விலகி அதிமுகவில் இணைந்தனர். காஞ்சிபுரம் கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் ஏற்பாட்டில் அதிமுகவில் இணைந்தவர்களுக்கு முன்னாள் அமைச்சர் வளர்மதி கழக துண்டினை அணிவித்து வரவேற்றார். இந்த நிகழ்ச்சியில் கழக அமைப்பு செயலாளர் வாலாஜாபாத் பா. கணேசன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். சென்னை புறநகர் மாவட்டம் சோழிங்கநல்லூர் காரப்பாக்கம் பேருந்து நிலையம் அருகே அமைக்கப்பட்ட நீர்மோர் பந்தலை சென்னை புறநகர் மாவட்ட செயலாளர் கே.பி. கந்தன் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்.